ஆத்ம உள்ளங்களுக்கு வணக்கம். பொதுவா வந்து அமைதி இருந்தால் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் இப்போ பேசுகிறேன். பொதுவா வந்து இப்பிரபஞ்சத்தில் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய விஷயங்களும் வந்து ஒரு நிசப்தமான ஒரு அமைதியில் தான் நடக்குது. இந்த இவ்வளோ பெரிய பூமியாக இருக்கட்டும், சூரிய மண்டலமாக இருக்கட்டும், பால்வெளியில அவ்வளவு பெரிய கோள்கள் இருக்கு. அவ்வளவு நம்பர்ஸ்ல எண்ணிக்கையில பலவிதமான கிரகங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு கோட்பாடோட இயங்கிக் கொண்டிருக்குது. இதுல வந்து அந்த இயக்கங்கள் எதுவுமே நமது காதுகளுக்கு கேட்கல. அதனுடைய சத்தமோ, அதனுடைய ஒரு பெரிய இயக்க சக்தியின் அளவுகளோ எதுவுமே நம்மள ரீச் பண்ண முடியல. அது எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலையில தான் நடக்குது. அதே மாதிரி நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அமைதிய பொறுத்து தான் நம்மளோட ஆனந்தம் வந்து உறுதிப்படுத்தப்படுது. நம்ம மனது, நம்ம உள்ளம் எப்போ அமைதியா, நிசப்தமா இருக்குதோ, அப்பதான் நம்மள அந்த உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இல்லாட்டா அதன வந்து நம்ம கவனிக்க முடியும். நம்ம மனதுல, உள்ளத்துல பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள், கவலைகள், பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ? இல்ல இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி நடந்துச்சு? அப்படி பலவிதமான கேள்விகள் இருக்கும்போது, நம்மளோட மனசு, நம்மளோட உள்ளம் வந்து அமைதி நிலைக்கு போகவே முடியாது. அப்போ அந்த உள்ளத்துல வந்து அமைதி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து உண்மையான ஆனந்தத்த அனுபவிக்க முடியாது. அத வந்து நீங்க உணர முடியாது. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை நிகழ்ந்தால் மட்டுமே உங்களால முழுமையான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இதுல வந்து பொதுவா வந்து இந்த மாரி கவலைகள், பயம் எல்லாம் இருக்கிறது ஒரு இயல்பான சூழ்நிலையா இன்னைக்கு உள்ள இதில பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இத எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுல பார்க்க வேண்டியிருக்கு. இதில வந்து ஒரு உள் அமைதிக்கு வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, எல்லாத்தையும் நம்ம புடிச்சு வச்சுட்ருக்கோம். நம்மளால தான் எல்லாம் நடக்குது. நம்மளால தான் எல்லாம் இது பண்ணுது. நம்ம நம்ம இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறனால தான் நம்ம வீட்ல, நம்மளோட குடும்பத்தில எல்லாரும் நம்ம சொல்றத கேட்குறாங்க. ஆஃபீஸ்ல சொல்றத கேட்குறாங்க. இந்த மாரி ஒரு தன்னால் நான் இப்படி இருக்கிறனால தான் எல்லா வேலையும் சரியா நடக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்த வந்து நீங்க விடும்போது, ஒரு பெரிய அமைதி வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்க நீங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த விஷயங்கள் நல்லா கரெக்ட்டா தான் நடக்கும். பட் இது எல்லாம் என்னால தான் நடக்குன்னு நீங்க ஒரு நினைப்போட இருந்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு உள் அமைதிய குடுக்காது. அதுக்கப்புறம் நீங்க எப்போ வந்து உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதிய நீங்க ஏற்படுத்த முடியுதோ, அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து அந்த பிரசன்டேஷன்ல நீங்க வாழ முடியும். அந்த விழிப்பு நிலையில நீங்க வாழ முடியும். ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும்போது உங்கள நோக்கி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அத வந்து தைரியமா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அத எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ, அந்த அமைதியிலேருந்து வரக்கூடிய தெளிவு மூலமா நீங்க சிறப்பா செயல்பட முடியும். நீங்க சிறப்பா செயல்படுறனால உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறனால மகிழ்ச்சி வந்து எப்பவும் உங்க கூடவே இருக்கும். மகிழ்ச்சி தொடரும்போது உங்களோட உள்ளம், நீங்க ஒரு பேரானந்த நிலைக்கு நீங்க போக முடியும். அதனால தான் நம்ம சொல்றோம், "உள் அமைதியே உள் அமைதியே உண்மையான ஆனந்தத்திற்கு வழிவகுக்கும். சகலமும் குருவே" டைம் ஃபவுண்டேஷன்.